நிலா, அழுவியாமா? இங்க பாரு நிலா, அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடியாவது அவனை பத்தி தெரிஞ்சிருச்சேன்னு சந்தோஷப்படு. கொஞ்சம் விட்டுருந்தா கல்யாணமே உனக்கு முடிஞ்சிருக்கும். நான் இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் நிலா, இவன் சரியான ஃப்ராடு, இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே தானே இருந்தேன், நீங்க தான் சரியா கேட்கல. சரி, இப்ப நீ என்ன முடிவு பண்ணிருக்க? அண்ணா, நீ ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தானே இருந்தேன். நான் தான் உன் பேச்சே கேட்கல. சாரிண்ணே. என்னோட நல்லதுக்காக தான் நீ சொல்லியிருக்கேன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு தோணுதுன்னு. சூப்பர் நிலா, நீ இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு தைரியமா அந்த முடிவு எடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, நான் எப்போதுமே உன் கூட உறுதுணையா இருப்பேன். ஓகேவாமா? சரிண்ணே. ஆனா எனக்கு புரிய வச்ச மாதிரி அப்பாக்கு எப்படியாவது இந்த விஷயத்த தெரிய வைக்கணும்னு. இப்ப நான் நேரா போய் எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு அப்பா கிட்ட சொன்னா அப்பாக்கு கண்டிப்பா ஏதாவது ஆயிடும்னு அதை நினைச்சாலே பயமா இருக்கு. அப்பாக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்தப்போ கார்த்திக் சார் ஆல்ரெடி இவருக்கு மைனர் அட்டாக்ஸ் நிறைய வந்திருக்கு, இதுக்கப்புறம் அதிர்ச்சியான விஷயங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, அவருக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே தான் நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை நினைச்சாதானே பயமா இருக்கு. நிலா, நீ அப்பாவை பத்திலாம் எந்த கவலையும் படாத. அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். உனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு மட்டும் நீ ஆதித்யா கிட்ட சொல்லிடு. ஏன்னா நீ சொல்றத வச்சுதான் ஆதித்யா அவங்க வீட்டுல போய் பேசுவான். அவனை தனியா மீட் பண்ணி எனக்கு உன்னை கல்யாணம் பண்ண பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடு. ஆனா அவன் உன்னை ரொம்ப கன்சோல் பண்ண பாப்பான். இல்ல நான் திருந்திட்டேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட தான் பேசினால, உனக்கு தான் கேட்டுச்சுல. எதுக்கும் சாஞ்சிடாத நிலாமா, அவன் சரியான ஃப்ராடு. அவன் வாயால இருந்தே எவ்வளவு உண்மையை வர வச்சேன் பாத்தியா? நல்ல வேலை உனக்கு வீடியோ கால் எல்லாமே லைவா ரெக்கார்ட் பண்ணி வர காமிச்சேன். நான் வாயால சொல்லியிருந்தா கூட நீ நம்பியிருக்க மாட்டேன். ஒரு மனுஷன் ஒரு பொண்ணுக்காக எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கான் பாரு, கொலை பண்ற லெவலுக்கு இறங்கியிருக்கான். அவன்லாம் ஒரு மனுஷனே இல்ல நிலா. இவனை கல்யாணம் பண்ணிட்டு எப்ப என்ன பண்ணுவான்னு நினைச்சு பக்குன்னு உட்காந்துட்டு இருக்கணுமா? நம்மளுக்கு என்ன தலையில தான் என்ன? ஆதி மாமாக்கு கோவம் வரும்னு தெரியும்னு. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெட் வெயிட்டா இருந்தாரு, யார்கிட்டயும் சரியா பேச மாட்டாருன்னு தெரியும். ஆனா கொலை பண்ற லெவலுக்குலாம் என்ன போவாரு? என்னால அந்த ஒரு விஷயத்த தானே ஏத்துக்க முடியல. அதுவும் யாரு எனக்கு பிளட் கொடுத்து என் உயிரை காப்பாத்தின, இப்ப நான் இங்க உயிரோட நிக்கிறதுக்கு காரணமான ராஜா அண்ணனை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு. சரி சரி நிலா, இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் இப்படி போன்ல பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. முடிவு பண்ணிட்டல, அதை போய் நேரா வீட்டுல சொல்லு. அதுவும் இல்லாம எனக்கு அந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கல, ஏன்னே தெரியல. அங்க இருக்கிற யாருமே சரியில்லை, அத்தை ஒரு ஆளை தவிர. அதனால இனிமே நான் அந்த வீட்டுக்கே வரல நிலா. நீ டைரக்டா வீட்டுக்கு போ, ஆதித்யா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு. அப்பா கிட்ட பொறுமையா அவன் எடுத்து சொல்லுவான். அப்போ கல்யாணத்தை அப்படியே நிறுத்திடலாம், புரியுதா? அண்ணன், அருணாச்சல மாமா கிட்ட எல்லாமே சொல்லிடலாம். ஆனா நம்ம அப்பா கிட்ட எப்படின்னு சொல்றது? எனக்கு அதுதானே கவலையா இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்னாலதான் அப்படி ஆச்சுன்ற குற்ற உணர்ச்சியிலே நான் செத்துருவேன்னு. ஏய் லூசா நீ, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீ டைரக்டா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ, ஆதித்யா கிட்ட போய் பேசு. சரிண்ணே. இப்போ மாமா எங்க இருக்காரு? என்கிட்ட கேட்டா என்கிட்ட என்ன சொல்லிட்டா போறான்? எனக்கு தெரியாது, நீயே அவனுக்கு போன் பண்ணிச்சு கேளு. சரிண்ணே, ஆதி மாமா எங்க இருக்காருன்னு போன் அடிச்சு கேட்டு அங்க போய் எல்லாமே சொல்லிடுறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிடுறேன். அத கொஞ்சம் நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமா சொல்லிடாமா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுலதான் இந்த அண்ணனோட விருப்பமே. ஆனா ஆதித்யாவை கல்யாணம் பண்றதுல எனக்கு துள்ளி கூட சந்தோஷம் இல்ல. அப்படியே உனக்கும் ஆதித்யாவுக்கும் கல்யாணம் இருந்தா கூட கண்டிப்பா ஒரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருந்திருப்பேன் இல்லாமா. ஏன்னா ஸ்டேட்டஸ் பார்த்து உங்களை குடும்பம் பண்றானோ இல்ல காசு பணம் கேட்டு குடும்பம் பண்றானோன்னு இதுவே அப்படியே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் உனக்கு சும்மா வரல, அவ்வளவு பேச்சு பேசியிருக்காம, அதனால வந்தது. புரியுதுன்னு. சரி, நான் இப்ப போனை வச்சுட்டு டைரக்டா கம்பெனிக்கு போயிடுறேன். நீ ஆதித்யா கிட்ட பேசிட்டு அப்பாட்ட எல்லாம் பேசிட்டு எனக்கு போன் அடி. என்னன்னு, அப்ப ஏன் கூட வரமாட்டியா? கம்பெனிக்கு போறேன்னு சொல்ற? நிலா, உனக்கே நல்லா தெரியும், நான் வேலை பாக்குறது ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில. கண்டிப்பா எனக்கு லீவ் தர மாட்டாங்க. உன்னோட விஷயத்துக்காக ஆதித்யா ஒரு கெட்டவேன்னு உனக்கு ப்ரூவ் பண்றதுக்காக தான் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். இப்ப டைம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பணும் நிலா. நீ என்ன விட ரொம்ப தைரியமான போல்டான பொண்ணு, அதனால நீ கண்டிப்பா எல்லாத்தையும் பாத்துப்ப. போ, நீ ஆதித்யா கிட்ட போய் பேசு போ. சரிண்ணே, நீ பாத்து போ. நான் வீட்ல எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்றேன்னு. போனை வைக்கிறேன். சரி நிலாமா, நல்ல சந்தோஷமான செய்தியோட கால் பண்ணு. சரியா? வைக்கிறேன், பாய். ஹலோ மிஸ் மில்லர் நிலா. ஜனனி, டேய் மச்சான், பைத்தியம் மாதிரி உண்மை எல்லாத்தையும் உளறிட்டு வந்து இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணி என்னடா பிரயோஜனம்? அதுவும் முக்கியமா யாருக்கு தெரியக்கூடாதோ அவங்களுக்கே போய் எல்லாத்தையும் உண்மையை சொல்லி வச்சிருக்க. இல்லடா, நிலா என்ன கல்யாணம் பண்ணிப்பாளான்னு தெரியல. ஆனா மனசுக்கு உண்மையாவே சொல்றேன், ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. எல்லா உண்மையும் எப்படியும் அவ காதுக்கு தான் தெரியப்படுத்திட்டேன். இனிமே அவ எடுக்கிற முடிவு தான். அவ எடுக்கிற முடிவுனா என்ன? பரவாயில்ல ஆதிமாமா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன இருந்தாலும் நீங்க தான் என் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு வருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? எப்பேற்பட்ட மகாராணி இளவரசியா இருந்தா கூட கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டாங்கடா. நிலா மட்டும் என்ன வேதவாக்கா?
இருந்துட்டு போட்டும்டா. எனக்கு இந்த கல்யாணம் நிக்கிறதுல கூட பிரச்சனை இல்லை. ஆனா நிலாக்கு உண்மை தெரிஞ்சிச்சுல, அது போதும். ஒருவேளை அந்த 1% எனக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருப்பேன்டா. அதுக்கப்புறம் கூட நான் நிலாவை சமாதானப்படுத்திப்பேன். ஆனா இந்த உண்மையெல்லாம் தெரியாம அவ என்ன கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில உண்மை தெரியும் போது அவளுக்கே ஒரு டவுட் வந்துடும். இவனை விட்டு போலாமா இல்ல இவன் கூட இருந்துடலாமா? நீ உன்னை யோசிச்சு பாரு. ஒருவேளை எனக்கும் நிலாக்கும் கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச நாள் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் டிவோர்ஸ்லாம் பண்ணி தேவையில்லாத பிரச்சனை வந்து அவன் கூட சேர்ந்து வாழாம நான் அவ கூட சேர்ந்து வாழ முடியாம நடுவில் அந்த குழந்தை தாண்டா மாட்டிட்டு முழிக்கும். அதுக்கு என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவ என்ன மனசார ஏத்துக்கிட்டானா அது எனக்கு போதும். அப்படி இல்லையா அவ வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போட்டும். கவலைப்படாத மச்சான், நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ பொண்ணுங்களுக்கு ஈகோனால துரோகம் பண்ணியோ இல்ல அவங்களை கஷ்டப்படுத்தியோ தான் நான் பாத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்க. இதுக்காகவே உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் பாரு. சரி, எனக்கு ஸ்டேஷனுக்கு டைம் ஆகுது, நான் டியூட்டி கிளம்புறேன். சரிடா. இந்த டியூட்டி, போலீஸ் ஸ்டேஷன், யூனிஃபார்ம் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆகுதுல. 6 மாசம் சஸ்பென்ஷன்ல 1 மாசம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 5 மாசம் எப்படி ஓட்ட போறேன்னு எனக்கே தெரியல. கவலைப்படாத மச்சான், இவனா இப்படி யோசிச்சு பாரு. ஒருவேளை நிலா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான்னு வச்சுக்கோயேன், இப்பவே கல்யாணம் முடிஞ்சிடும். முடிஞ்ச கையோட 5 மாசம் நீ வீட்டுல சும்மாவே இருப்ப மச்சான், ஜாலியா இருப்பல. இதுவே டியூட்டில இருந்தா 15 நாளோ 20 நாளோ லீவ் கொடுப்பாங்க. ஹனிமூனுக்கு நிம்மதியா கூட போயிட்டு வர முடியாது. 5 மாசம் தான் ஜாலியா இருக்கலாம் மச்சான். எனக்கெல்லாம் உன்ன மாதிரி வாழ்க்கை கொடுத்து வைக்கல மச்சான். எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணா கூட ஒரு 10-15 நாள் தான் லீவ் கொடுப்பாங்க. அதுல எங்க போயிட்டு வர முடியும் நீயே சொல்லு. மச்சான், இப்ப என்ன உனக்கு லாங் லீவ் தானே வேணும்? நீ வேணா ஒண்ணு பண்ணு. எவனே தெரியாத ஒருத்தனை தப்பான ஒரு கேஸ போட்டு உள்ள தள்ளி அடி அடி டைரக்டா கலெக்டர்ல இருந்து சிஎம் செல் வரைக்கும் நியூஸ் போய் உனக்கு வந்துடும். 6 மாசம் சஸ்பென்ஷன் ஆர்டர்னு. அதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிட்டு ஜாலியா நீயும் வீட்டுல என்ஜாய் பண்ணலாம். எதுக்கு எங்க வீட்டுல நான் செருப்படி வாங்குறதுக்கா? டேய், நான் மட்டும் என் சம்பளத்தை நம்பி இல்ல, என் குடும்பமே என் சம்பளத்தை நம்பிதான் இருக்கு. உனக்கு என்ன மச்சான், நீ சஸ்பெண்ட் ஆனாலும் உங்க அப்பா இன்னும் 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுற மாதிரி சம்பாரிச்சிட்டு இருக்காரு. நீ சஸ்பெண்ட் ஆனாலும் பிரச்சனை இல்ல, நீ வேலைக்கு போனாலும் பிரச்சனை இல்ல, வீட்டுல வெட்டியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நமக்கு அப்படியா? வேலைக்கு போனாதான் சோறு, வேலைக்கு போனா தூக்கு கயிறு தான் போயிட்டு இருக்கு. சரி, உன்ட்ட நின்று பேசிட்டு இருந்தேன்னா டைம் போறதே தெரியாது. நான் டியூட்டி கிளம்புறேன். அங்க வேற லேட்டா போனா அவங்க வேற கத்திட்டு கிடப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் மச்சான். ஏதாவது மிராக்கல் நடந்துச்சுன்னா எனக்கு போன் அடி. சரியா? போயிட்டு வரேன். சொல்லிட்டீல, அப்ப கண்டிப்பா போன் வராது மச்சான், எதிர்பார்க்காத. டேய், நடக்கும்டா. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் நம்ம அட்மின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ், அனுஷா சுரேந்தர். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? ஜனனி, சொல்லு ஜனனி. ஏண்டி, வீட்டுக்கு வந்தப்ப ஆதினாவும் நீயும் சேர்ந்து இந்த ஊஞ்சல்ல உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் ஆதினாக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்துச்சுன்னு வெளியே போனாரு. ஏன் உன்கிட்ட நான் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீ நவரவே கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டு போனாரா? புடிச்சு வச்ச பிள்ளையாராட்டம் இதே இடத்துல நின்றுட்டு இருக்க. என்னடி விஷயம்? அது ஒன்றும் இல்லை ஜனனி, ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன கன்ஃபியூஷன்? இல்லை, அதை உன்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு அடுத்த யோசனை. நோ ப்ராப்ளம். சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, இல்லைன்னா விட்டுடு. ஜனனி, நீ எனக்கு ஃபேமிலியும் தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அதனால உன்கிட்ட மட்டும் சில விஷயங்கள் ஷேர் பண்றேன். அதுக்கு எனக்கே நீ ஒரு சொல்யூஷன் கொடு. ஏய் ஜனனி, என்ன சாய்? அவளை ஆளை காணோம், போய் கூட்டிட்டு வான்னு சொல்லி ஒன்னு அனுப்பி விட்டா, நீ அவ கூட சேர்ந்து கதை விட்டுட்டு இப்ப கடைசியில என்ன அனுப்பி விடுறாங்க. 2 பேரையும் போய் தரன்னு இழுத்துட்டு வான்னு. இல்ல சாய், நிலா ஏதோ பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கா. அவ ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னா, அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் நிலா, என்னாச்சு? அக்கா, இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க மேல ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த டைம் நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. ஆனா அவங்களோட பழைய கதையெல்லாம் கேட்கும்போது அவங்க சரியான ஃப்ராடு, சரியான ஏமாத்துக்காரவங்க. ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு வேணா போவாங்கன்னு தெரிஞ்சுட்டா நம்ம என்ன முடிவு எடுக்கிறது? யாரை பத்தி கேட்குறா? ஒருவேளை ஆதியனா விஷயத்த கேட்குறாளோ? ஏன்னா இவ சொல்றதெல்லாம் பார்த்தா ஆதியனாக்கு தான் ரிலேட் ஆகுது. கன்ஃபியூஷனே இல்லை. நிலா ஆதியனாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. யாரோ ஆதியனாவோட பழைய கேரக்டர்லாம் நிலாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் அவ ஒரு மாதிரி பயந்து பேசுறா. இல்ல, நான் இப்ப இதெல்லாம் எதுக்கு கேக்குறேன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு இது மாதிரி தான் லைஃப் அமைஞ்சிருக்கு. அவ கண்ணுக்கு அந்த டைம் நல்லவரா தெரிஞ்சவர் அவரோட பழைய கதையெல்லாம் கேட்கும்போது அவர் ஒரு பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சு. அவளால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. டிவோர்ஸ் கொடுத்துட்டு வெளியே வரலாமா, இல்ல அவரை மன்னிச்சு அவர் கூட சேர்ந்து வாழலாமா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல எனக்கு கால் பண்ணி கேட்டா. அதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். நிலா, என்ன பொறுத்த வரைக்கும் எந்த மனுஷனா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு விஷயத்துல தப்பு நடந்திருக்கும். அந்த ஒரு தப்பை வச்சு டோட்டலா அந்த மனுஷனோட கேரக்டரை நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன் அந்த ஒரு தப்பு கூட அவங்க ஃப்ராடா இருந்தவங்கள நல்லவங்களா மாத்துறதுக்கு உதவி இருக்கலாம்ல? ஆமா நிலா, தப்பு பண்றது மனுஷங்களோட இயல்பான குணம். ஆனா அவங்க தப்ப திருத்தி வரும்போது அதை மன்னிச்சு மனசார ஏத்துக்கிறது மனுஷன் கடவுளுக்கு சமம். ஜனனி, எப்படி பக்கம் பக்கமா பேசியிருக்க வேண்டிய டயலாக ஒரே லைன்ல முடிச்சிட்டேடி. பா, என்ன ஒரு ஹியூமர் சென்ஸ் உனக்கு. தேங்க்யூ. அதெல்லாம் கூடவே பிறந்தது, என்னைக்குமே என்னை விட்டு போகாது. சாய், ஜனனி, சீக்கிரம் வாங்கம்மா, நிலாவை கூட்டிட்டு வாங்க. டைம் ஆயிட்டு இருக்கு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும். அதோ வந்துட்டோமா.
இல்ல புரியல, என்ன நல்ல நேரம்? நிலா, உனக்கு விஷயமே தெரியாதா? எல்லாரும் கலந்து பேசி உனக்கும் ஆதினாக்கும் கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப டைரக்டா வீட்டுக்கு போறோம். அங்க உங்க அப்பா கிட்ட போய் அவங்க கிட்டயும் டேட் எல்லாம் சொல்லிட்டு ஓகேனா தாம்பாள தட்டு மாத்த போறாங்க. என்ன சொல்றீங்க? டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? தாம்பாள தட்டு மாத்த போறாங்களா? சரி சரி வாங்க, நம்ம உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். வாங்க போலாம். சாய், நிலாவை நோட் பண்ணியா? நல்லாவே தெரியுது ஜனனி, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அவ பயங்கரமா குழம்பி போயிருக்கா. நல்லா தான் ஆதினா கூட பேசிட்டு இருந்தா. திடீர்னு ஆதினா வெளியே போனாங்களா, அப்போ எனக்கு கூட மெசேஜ் பண்ணாங்க, நிலா என்ன பண்றான்னு பாருன்னு. அவ வீடியோ கால்ல லைவா ஆதினா கிட்ட யாரோ பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருந்தா. அப்படியா? ஆமா ஜனனி, எனக்கே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இன்னும் இப்படிலாம் கூட இருக்காங்கன்னு. ஆனா ஆதினாவும் எல்லா உண்மையும் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்து பேசினான்னு சொல்லியிருந்தேன், என்ன சொன்னாருன்னு தெரியல. அப்ப இதை உடனே ஆதினா கிட்ட சொல்லணுமே. ஆமா, சீக்கிரம் வா. ஆதினா வீட்டுக்கு போயிட்டாரு, அங்க நேர்ல நம்ம சொல்லிக்கலாம். வா. சரிடி, போலாம். நிலாமா, என்ன பத்தின எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிச்சு. கண்டிப்பா உங்க அண்ணன் கால் பண்ணி உனக்கு நிறைய விஷயம் எடுத்தும் கொடுத்திருப்பாரு. அதனால கண்டிப்பா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேன். இப்ப இந்த நிமிஷம் உன்னை நினைச்சிட்டு செத்து போனா கூட நான் சந்தோஷமா செத்து போவேன் நிலாமா. ஏன்னா எங்கனாலும் அடிச்சு சொல்லுவேன், நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புது ஆதித்யாவா நான் இங்க மாறி உட்கார்ந்துருக்கேன். அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நிலாமா. நிலா, என்னை மாற்றிய காதலியே. என்னை மாற்றும் காதலே, என்னை மாற்றும் காதலே. நைனா. என்னம்மா கண்ணு? இல்ல, எதுக்கு இந்த தட்டெல்லாம் எடுத்துட்டு எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கோம்? நிச்சயம் பேசுறதுக்கு வந்திருக்காங்கம்மா. தேதியெல்லாம் குறிச்சிட்டாங்களே, அந்த வீட்டுல தானே இருந்த, உனக்கு ஒன்றும் தெரியலையா? இல்லப்பா, அது வந்து ஆதிமாமா எங்க? பாரா, இத்தனை பேர் உட்காந்துருக்கோம், ஆனா மனசு ஆதிமாமான்னு தேடுது போல. உங்க ஆதிமாமாவை விட்டுட்டுலாம் தட்ட மாத்திர மாட்டோங்க. போங்க, போய் உங்க ஆதிமாமாவை கூட்டிட்டு வாங்க. இல்ல, எங்க இருப்பாங்கன்னு? அவன் எங்க இருக்க போறான்? கழுத கிட்ட குட்டிச்சவரு ஜிம் ரூம்ல தாமா இருப்பான். போய் பார்த்து கூட்டிட்டு வா. சரிங்க மாமா. பிள்ளைக்கு திடீர்னு கல்யாணம் ஒன்னே பதட்டம் ஆயிடுச்சு போல. எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் இருக்கிறது தானே, போக போக சரியாயிடும். ஆமாமா, அதேதான். என் தங்கச்சி எல்லாம் மச்சான் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றுச்சு. எவ்வளவு வைக்கப்பட்டு எவ்வளவு அழுதுட்டு போவே மாட்டேன்னு ஒத்த கால நின்றுச்சு. கஷ்டப்பட்டு அதை சொல்லி இதை சொல்லி அனுப்பாங்களே, போதும் போதும் ஆயிருச்சு. இப்ப பாருங்க, 2 பிள்ளைங்களுக்கு அம்மாவாயிருச்சு. பெரிய பையனுக்கு கல்யாணமே பண்ண போது. அந்த அளவுக்கு காலம் கடந்து போய்கிட்டே இருக்கு. எங்க காலம் போறதே தெரிய மாட்டேங்குது. ஆமாண்ணே, அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. நேத்து தான் பிறந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு நல்ல வேலையில இருக்கு, ஒண்ணு காலேஜ் போகுது. சாய், அம்மாவை பத்தியா காமெடி பண்றத? நம்ம 2 பேரும் நேத்து தான் பிறந்த மாதிரி இருக்கான். அதான் பாத்துட்டு தான் இருக்கேன். இரு, இவங்க கல்யாணம் பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. 4 நாளா கேட்டுட்டு இருக்கேன்டி, ஒரு பிரைடல் சாரி எனக்கு அனுப்பிச்சு விடு வாட்ஸ்அப்லன்னு. நான் பார்த்துட்டு என்னோட கிளைண்ட்ஸ்க்கு புக் பண்ணிட்டு ஒன்ட்டே அந்த சாரி வாங்கிக்கிறேன்னு சொன்னா இல்லையா? ஐயோ, மறந்துட்டேன்டி. சரி இரு, வீட்டுக்கு போய் அனுப்புறேன். மூஞ்ச உடச்சிருவேன். ஒழுங்கு மரியாதை இப்பவே எனக்கு அனுப்பிச்சு விடு. எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் புக்கிங்ல இருக்காங்கடி. இதுல வேற ஆதியனாக்கும் நிலாக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கும் நான் தானே மேக்கப் பண்ணணும். மேடம், அந்த நினைப்புல வேற இருக்கீங்களா? பாத்துடி, ஆதியனா காதுல விழுந்துற போது அவ்வளவுதான். அப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாருடி, நீ மேக்கப் பண்றதா இருந்தா. எல்லாம் உங்களுக்கு தெரியும். மூடிட்டு போட்டோவை மட்டும் அனுப்பு. என்னடி ஆச்சு? அனுப்புடி. ஜனனி, நான் நேற்று மதியானம் தான் சூர்யா கிட்ட கத்தி பேசிட்டு வந்தேன். என்கிட்ட இனிமே பேசாதீங்க, என்னோட மொபைல் நம்பர் இருக்குன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு. ஒரு சாயந்தரம் 4 மணி இருக்கும். அப்பதான் கடைசி ஆன்லைன் வந்திருக்காரு ஜனனி சூர்யா. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இன்னும் ஆன்லைனே வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜனனி. எதுக்கு நீ பயப்படுற? சரி, நீ வேணா ஒன்று பண்ணு. நீ திட்டினதுக்கு சாரின்னு மெசேஜ் பண்ணிடு. அப்புறம் நீயும் ரிலாக்ஸ் ஆயிடுவேன், அவரும் ஃப்ரீ ஆயிடுவார்ல. ஐயோ, மறுபடியும் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும்டி. அப்படி என்ன தானே பண்றது? மெசேஜும் பண்ண மாட்டேங்கிற, அவர் ஆன்லைன்ல வர மாட்டேங்கிறாருன்னு வருத்தப்படுற. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? பேசாம கால் பண்ணி பேசிட. புடி லூசு, இவ்வளவு நாள் அவர் மெசேஜ் பண்ணதுக்கே போய் திட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி பேசி அவரு என் நம்பர் இருக்குன்னு நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு என்ன திட்டாருனா? கிறுக்கி, உன்ன மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? ஈவன் நானா இருந்தா கூட இப்பெல்லாம் சொல்லிருக்க மாட்டேன்டி. இவ பெரிய இவ நம்பர் இருக்குன்னு எல்லாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களா? அட்வான்டேஜ் பேசிட்டு வந்திருக்கா பாரு, லூசு மாதிரி. சரி, அப்போ சாரி அனுப்பிடவா? ஆமாண்டி, மொட்டையா சாரின்னு அனுப்பாத. நான் பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு. வீட்ல வந்து நினைச்சு என் தங்கச்சி ஜனனி கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அவதான் மனசிறங்கி சாரி கேட்க சொன்னா. அதனாலதான் உங்ககிட்ட சாரி சொல்றேன். நீங்க தேங்க்யூ சொல்றதா இருந்தா ஜனனி கிட்ட தான் தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லி அனுப்பு. எப்படியும் நீ சொன்னதுக்கு அப்புறம் என்ன காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அதுக்கு www.janani.thebestmakeupartistintheworld.com அப்படின்ற வெப்சைட்டோட லிங்க்குக்கு என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லு. இங்க பாரு, ரொம்ப கடுப்பேத்தனன்னு வச்சுக்கோயேன், பெரியப்பா வீட்டுக்கு வந்திருக்கோன்னு கூட பார்க்க மாட்டேன். பிஞ்ச சிறுப்பாலே பிய அடிப்பேன்.
வாயை மூடிட்டு உட்காரே. சொல்ல போற? எனக்கு எனக்கு இந்த கல்யாணத்துல ஆதி நிலா உள்ள வாங்கம்மா. ஹோ 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? டேய் என்னடா அது, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்தணும்னு சொல்லி கீழே பேசிட்டு இருக்காங்க. அப்பவே வந்து சொன்னேன்ல, இன்னும் ஜிம்ட்ரஸோட உட்கார்ந்திருக்க, சீக்கிரம் போய் மாத்திட்டு வாடா. நீ என்னடி பேந்த முடிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் வா, உனக்கும் புடவை கட்டணும். அத்தை, அது வந்து நிலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அப்பா உங்க அம்மாவோட புடவை எடுத்துட்டு வந்து இந்த புடவையை தான் என் பொண்ணு தட்டு மாத்திரப்ப உடுத்தணும்னு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. சீக்கிரம் வாடி, அதை மாத்திட்டு வந்து நில்லு. உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஐயோ அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இத்தனை நாளா நீ சொல்றத மட்டும் தானே கேட்டுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நீ சொல்றத மட்டுமே கேக்குறேன். இந்த 5 நிமிஷம் நான் சொல்றத கேளு. வந்து தொலை, வா. வாயாடி, எதுலலாம் விளையாடணும்னு விவசாயே கிடையாது. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அம்மா நீங்க போங்க, நிலா வருவா. இல்ல இப்ப மட்டும் நான் உங்களை இங்க தனியா விட்டேன். அன்னைக்கு கீர்த்தனா சொன்ன மாதிரிதான், அவங்க கல்யாணம் முடிச்சிட்டு தான் குழந்தையோட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா. அது மாதிரி நடந்தாலும் நடந்துரும். நான் கையோட நிலாவை கூட்டிட்டு தான் போவேன். வா வா வா, ஓடி ஓடி ஓடியா. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய நம்மளோட வெங்கடேஷ் டியர் அவங்களோட அக்கா சுபா டியருக்கும், அதே மாதிரி கண்ணாத்தாள் டியர் அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க நேம் அவங்க மென்ஷன் பண்ணல, ஸோ அவங்களுக்கும் அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு திவ்யா லக்ஷ்மின்ற ஐடியில இருந்து, ஆக்சுவலாக உங்க நேம் அது இல்லை, உங்க அக்காவோட நேம் நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்க நேமும் நீங்க சொல்லியிருக்கீங்க. சாரி டியர், உங்க நேமை நான் மறந்துட்டேன். இந்த வீடியோக்கு கீழே உங்க நேமை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க, நான் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் ஸோ சாரி. அவங்களோட அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள். ஸோ அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக முருகேசன் அப்பாக்கும் மேகலா அம்மாக்கும் 21ஆம் ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள்.